அறுத்து அறுவடை செஞ்சு கொண்டாந்து 18 நாளாக போட்டிருக்கோம். பர்ச்சேஸே தினம் ஒரு 300 600 பைக்கு மேலே எடுக்கவே இல்லை. எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1000 பை எடுத்தாங்க. அதுவும் அதுக்கு மேலே எடுக்கலை. ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் நேற்று இங்கே வந்து ஆய்வு செய்கிறேன்ட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆய்வு செய்ய வரவே இல்லை. அவர் அங்கே பிள்ளையார்பட்டியில் நின்று எடப்பாடியார் சொன்னது பொய், எல்லாம் கிளியராக இருக்குது, எந்த இதுவும் இல்லை, பர்ச்சேஸ் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இங்கே எங்களுடைய நிலைமையை பாருங்கள். அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் மட்டும் போயிட்டார். நம்பிக்கை துரோகம் மட்டும் போயிட்டார். விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரமே கிடக்கு பாருங்க. இது மாதிரி எவ்வளோ நல்ல கிடக்குன்னு. அதாவது ஒவ்வொரு இந்த டிபிசியில் எடப்பாடியார் வந்த அன்னைக்கு முத நாள் 6000 மூட்டை உள்ள எடை போட்டு இருந்துச்சு. அதை இல்லாமல் விவசாயியோட நெல் 7000 மூட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நேற்று நிலவரம் 3000 மூட்டை எடை போட்ட நெல் இருக்கு. எடை போடாமல் விவசாய நெல் கிடக்கிற நெல் எடுத்துட்டு இருக்கோம்ல. கையத்தின சொல்லிட்டாரு போட்டு எவ்வளோம்மா, எத்தனை நாள்மா ஆச்சு இது? சொல்கிறாங்க இங்கே எடுக்காதுக்கு லாரி வரல, அதனால தான் அவங்க எடுக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே அப்படியே நீங்களும் அந்த பக்கம் உட்காருங்க. உட்காருங்க. இல்லை நீங்கள் ஒன்றுங்க. மகேஷ் கிரியேட்டிவிட்டி தாங்க இங்கேயே கொண்டு போய் தவிர. இது தேருமா அந்த நெல்? ஏன்னா கொடுக்க முடியுமா? திருப்பி எடுப்பாங்க. சைலண்ட் அப்படி இல்லைங்க.